இனிய வணக்கங்கள் அன்புறவுகளே. ஒரு 6 வயசு சின்ன பையன், முருகன்னு பேர். தங்கச்சி கல்யாணியை கூட்டிகிட்டு அப்படி கடத்தருக்கு வரான். அது கடற்கரையோர ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, நகரம்னு சொல்ல முடியாது, ஒரு கலவையான ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு கடை, ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு தங்கச்சிக்கிட்ட கேட்குறான், உனக்கு பிடிச்ச பொம்மை என்னம்மா அப்படின்னு கேட்குறான். கடை முதலாளி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் பேர் முருகன் சொன்ன இல்லையா, தங்கச்சி கல்யாணி. கல்யாணி சிரிச்ச முகத்தோட பார்த்து ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணிடுறான். இந்த பொம்மை வேணும்னா எனக்கு, இந்த பொம்மை என்ன ஐயா வேலை சொல்லுங்க ஐயா, ஐயா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், என் தங்கச்சி ஆசைப்படுறான். சரி உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொடுப்பா. என்கிட்ட 10 கிழிஞ்சல் வச்சிருக்கேன் நான் அப்படின்றான். நீ 4 கிழிஞ்சல் கொடுப்பா போதும், நான் உனக்கு பொம்மை தரேன். உடனே 4 கிழிஞ்சல் எடுத்து கொடுக்குறான், பொம்மை எடுத்து கொடுக்குறாரு. கல்யாணிக்கு ஏக மகிழ்ச்சி, குஷி குதிக்கிறான். முருகனுக்கு தங்கச்சியோட மகிழ்ச்சியில முருகன் மகிழ்ந்து போறான். அவங்க 2 பேரும் கடையை விட்டு போன உடனே அந்த சிப்பந்தி முதலாளிகிட்ட கேட்குறான், ஐயா என்னையா இது, விலை உயர்ந்த பொம்மை அது, அதை போய் ஒரு 4 கிழிஞ்சலுக்கு போய் கொடுக்குறீங்களே. இங்க கிழிஞ்சல் முக்கியம் இல்லடா, அந்த குழந்தை ஆசைப்படுறான், தன் தங்கச்சிக்கு ஒரு அழகான பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். என்ன கொடுக்கணும், என்ன பொருள் எதான்னு தெரியாது எனக்கு. தங்கச்சியை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், மகிழ்ச்சிப்படுத்தணும். வாழ்க்கையில் இதானடா முக்கியம். ஒரு மனுஷன் மனித நேயம், அன்பு, பாசம், காதல், மன்னித்தல், வாழ்த்துதல் இதெல்லாம் இருந்தால் தானே அவன் மனுஷனாவா. இவன் நல்ல மனுஷனா வருவான்டா. அவன் முகத்தில் எழுதி விட்டுருக்கு, இன்னைக்கு இல்லை ஒரு நாள் அவன் பெரியவன் ஆகும்போது இந்த பெரியவர் கடைக்கு நம்ம போனோம், ஒரு பொம்மை கொடுத்தாரு, 4 கிழிஞ்சல் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோமே அப்படின்னு அவன் நினைப்பான்டா. அந்த நன்றி உணர்வு அவனுக்கு இருக்கும். என் பேரன் பேத்தியா இருந்தா நான் கொடுக்க மாட்டேனாடா, ஒரு பொம்மை எடுத்து கொடுக்க மாட்டேனா அப்படி நினச்சிக்கிறேன். போய் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தன்னிறைவு ஏற்படட்டும், அவங்களுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி நிறையட்டும். அவங்க மனசுக்குள்ளார தன் தங்கைக்கு தான் அண்ணன், தான் ஒரு கெத்தோட ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறான். அதுக்கு நான் துணையா இருக்கேன், அவ்வளோதான்டா.